ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. ரொம்ப நாள் கழிச்சு இப்பெல்லாம் வீடியோ போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குங்க. இன்னைக்கு நான் பேச போறது என்ன போல வயதொத்த அனைவருக்கும் இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். அலங்கோலம். பொதுவா பாத்தீங்கன்னா அலங்கோலம் என்ற வார்த்தையே நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா அலங்கோலம்ங்கிறது ஒரு குழப்பமான சூழ்நிலை, ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு வார்த்தை கிடையாது. தேவையற்றதா இருக்கிறது தான் நம்ம அலங்கோலம். அதாவது கண்ணுக்கு குளிர்ச்சி இல்லாத விஷயங்களை தான் நம்ம அலங்கோலம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா நான் சொல்லப்போற இந்த அலங்கோலம் கண்டிப்பா இது எல்லாருமே வரவேற்பீங்க. இந்த அலங்கோலம் வீட்டுக்கு ரொம்ப அழகுங்க. இதுதான் ரொம்ப அழகு. இதுதான் நாம வாழ்ந்ததற்கான பரிபூரணமான ஒரு உண்மை. இந்த அலங்கோலத்தை பத்தி தான் நான் பேச போறேன். இப்ப ஜென்ரலா எல்லாருக்குமே வீடை ரொம்ப அழகா வச்சுக்கணும். ஒருத்தர் வீட்டுக்கு யார் வீட்டுனா ஃப்ரெண்டு வீட்டுக்கு எல்லாம் போறோம் வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டுல இருக்கிற அலங்கார பொருள்களை பாக்குறோம். அதே மாதிரி நம்மளும் அழகுபடுத்திக்கணும் நம்ம வீடை. வெளியில எங்க போனாலும் எதனா ஒரு புதுசா ஒரு திங்ஸை பார்த்தா இது வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சா ரொம்ப அழகா இருக்கும். ஹால்ல வச்சா இது ரொம்ப அழகா இருக்கும். பூஜை ரூம்ல வச்சா இது ரொம்ப அழகா இருக்கும். பெட்ரூம்ல வச்சா இது ரொம்ப அழகா இருக்கும். அப்படின்னு வரவேற்பு அறையில வச்சா ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நிறைய பொருட்களை நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வீடை ரொம்ப அலங்காரப்படுத்துவோம். கண்டிப்பா இது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஆனா நான் சொல்ல போற இந்த அலங்கோலம் இதுவும் வரவேற்க வேண்டியதுதான் அப்படிங்கிறத நீங்க பரிபூர்ணமா உணர்வீங்க. இப்ப பாருங்க, நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்க படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, கல்யாணம் பண்றோம். கல்யாணம் பண்ண பிறகு அவங்கவுங்க அவங்க வாழ்க்கையை தேடிட்டு போயிடுறாங்க. குழந்தையும் பிறக்குது. குழந்தை பிறந்த பிறகு அந்த வீட்டுல ஒரு புது வாழ்க்கை. எல்லாருக்குமே ஒரு புதுவிதமான அனுபவம். கண்டிப்பா இது எல்லாருக்குமே இந்த அனுபவத்தை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது என்னுடைய வயதொத்த அனைவரும் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை அனுபவிச்சிருப்பீங்க. குழந்தை வீட்டுல ஒரு புது உயிர் நம்ம வீட்டுக்கு வருதுன்னாக்கா அது ரொம்ப வரவேற்கிறோம், நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். அததான் நம்ம சீமந்தம், வளகாப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப உற்சாகமா அந்த குழந்தைய வரவேற்கிறதுக்காக நம்ம தயார்படுத்துறோம் இல்லைங்களா? அந்த தாய்மையை நம்ம போற்றணும், தயார்படுத்துறோம். அப்போ அந்த குழந்தை பிறந்த பிறகு அது வளர ஆரம்பிக்குது இல்லைங்களா? நம்ம வீட்டுல குழந்தை வளர ஆரம்பிக்குது. வளர ஆரம்பிக்கும் போது நம்ம நம்ம நிறைய குழந்தைக்கு விளையாட்டு பொம்மைகள்லாம் வாங்கி கொடுப்போம். அப்போ அவன் தன்னுடைய குழந்தைக்கு வேண்டிய புது புது வகையான பொம்மைகள், விளையாட்டு பொருட்கள், டாய்ஸ் எல்லாமே வாங்கி குவிச்சு வைக்கிறோம். அப்பா அம்மா மட்டும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வேண்டிய விளையாட்டு பொருட்களை குவிச்சு வைக்கிறது கிடையாது. ஊர்ல இருந்து யார் வந்தாலுமே பெரியவங்களை பார்க்க வரோம்னா பழம், பூ, ஸ்வீட் இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஒரு குழந்தைய பார்க்க வரோம் அப்படின்னாக்க கண்டிப்பா கையில ஒரு பொம்மை, விளையாட்டு பொம்மை வாங்கிட்டு வராம இருக்கவே மாட்டாங்க. அதை கொண்டு வந்து அந்த குழந்தை கையில கொடுத்தா அந்த குழந்தைக்கு ஒரு சந்தோஷம். அதை வாங்கி பிரிச்சு அதை உடைச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு அந்த விளையாட்டு பொம்மை மேல ஒரு ஈர்ப்பு இருக்கத்தான் செய்யும். அந்த காலத்தை விட இந்த காலத்துல நிறைய குழந்தைங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க பெற்றோர்கள். பெற்றோர்கள் மட்டும் இல்ல, மற்றும் நம்ம சுற்றத்தார், உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்தாலுமே அந்த குழந்தைங்களுக்கு பர்த்டேவா இருக்கட்டும், என்னவா எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் அந்த குழந்தைய பார்க்க வரும்போதெல்லாம் ஒரு பொம்மைகள் வாங்கிட்டு வந்து, விளையாட்டு பொம்மை வாங்கிட்டு வந்து குவிக்கிறோம். இப்போ அந்த குழந்தையும் வச்சுட்டு விளையாடுது. குழந்தைங்களோட மனநிலை எப்படி? ஒரே பொம்மையை வச்சு விளையாடுங்களா? கிடையாதுங்க. அதுங்களுக்கு என்னன்னா வீடு சுத்தி அந்த விளையாட்டு பொருட்களை ஸ்கேட்டர் பண்ணி பரப்பி விளையாடுறது தான் அதனுடைய அதுக்கு ஒரு சந்தோஷம். நமக்கெல்லாம் எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும், நமக்கெல்லாம் வீடு இப்படி சுத்தமா இருக்கணும், நீட்டா இருக்கணும், வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டா வாழ்ந்துட்டு வந்திருப்போம். ஆனா அந்த வீட்டுக்கு குழந்தைன்னு ஒரு உறவு வரும்போது, அந்த புதிதாக ஒரு உறவு வருது பாருங்க, அந்த உறவை நம்மளால அனுபவிக்க கத்துக்கணும். நிறைய பேர் அதை ரொம்ப மிஸ் பண்றோம் நம்ம. அதை பத்தி தான் நான் என்னுடைய அனுபவங்களை நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க போறேன். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம நிறைய பொம்மைகள் வாங்கி கொடுக்குறோமா, வீடு சுத்தி குழந்தைங்க அந்த பொம்மை விளையாட்டு பொருட்களை தான் ரொம்ப அப்படியே பரப்பி வச்சிருக்கோங்க. நம்ம சொல்லுவோம் குழந்தைகிட்ட, கண்ணா ஒரு பொம்மை எடுத்து விளையாடிட்டு அது முடிஞ்ச பிறகு அடுத்தது எடுத்து விளையாடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன குழந்தை என்ன நம்ம கிளாஸா எடுக்கிறோம், இந்த பீரியட் போனோம்னா அடுத்த பீரியட் இந்த பொம்மை எடுத்துக்கோ விளையாடுறதுக்குன்னு சொல்றதுக்கு இல்லைங்க. குழந்தைங்களுடைய சைக்காலஜி அப்பதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். முழுமையா புரிஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம் வேற யாருக்குமே கிடைக்காது. அதனாலதான் நான் இந்த தலைப்புல நான் போடணும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, குழந்தைங்க நான் அனுபவிச்சதை சொல்றேன். குழந்தைங்க எப்படி தெரியுங்களா? கொஞ்ச நேரம் ஒரு பொம்மையை வச்சு ஒரு விளையாட்டு பொருள் வச்சு விளையாடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டு அடுத்தது வேற என்ன இருக்கு அதை போய் இழுத்துட்டு அதை விளையாடும். அது கொஞ்ச நேரத்துல சலிச்சு போயிடும், அடுத்தது கொண்டு வந்து விளையாடும். இப்படிதான் எல்லா திங்ஸும் நம்ம எல்லாம் ஒழுங்கா எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா குழந்தைங்க காலையில எழுந்து வெளியில வந்த போதே, ரூம்ல இருந்து தூங்கி எழுந்து வெளியில வரும்போதே பொம்மைங்களை பார்த்துட்டு இன்னைக்கு எந்த பொம்மை எடுத்து போடலாம், அதுங்களுடைய மைண்ட் செட் அப்படி. குழந்தைங்களோட மைண்ட் செட்
அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அதை நம்ம முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து கஷ்டம் இருக்காது. அதனால குழந்தைங்க ஒண்ணு ஒண்ணா எடுத்து 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 ஹால் ஃபுல்லா பரப்பி வச்சிருவாங்க. பரப்பி வச்சுட்டு இது கொஞ்ச நேரம் விளையாடும், அது கொஞ்ச நேரம் விளையாடும், இப்படி பரப்பி வச்சிருப்போம். அப்ப நம்ம என்ன நினைப்போம், ஐயோ என்ன வீடு ஃபுல்லா விளையாட்டு சாமான்களே பரப்பி இருக்கு, யாராவது திடீர்னு வந்தா என்ன நினைப்பாங்க, வீடு அலங்கோலமா இருக்கு நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவம் வரும் நம்ம குழந்தை மேல. கோவம் வந்து என்ன பண்றோம், ஏன் கண்ணா எல்லாத்தையும் இறைச்சி போட்டிருக்கேன், எதனா ஒண்ணு வச்சு விளையாடக்கூடாதா அப்படி. இது சாதாரணமா எல்லாருக்கும் உள்ள உணர்வு தான் இது. உடனே எடுத்து 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 எல்லாம் எடுத்து நம்ம வந்து அதை அதன இடத்துல நம்ம வச்சிருவோம். மறுபடியும் குழந்தைக்கு கோவம் வரும். குழந்தைக்கு கோவம் வந்தது, நான் பார்த்தது சொல்றேங்க, நான் அனுபவிச்சதை நான் உங்களுக்கு சொல்றேன். குழந்தைங்க என்ன பண்ணும், இது இப்படி பண்ணா அவங்க இரிட்டேட் ஆகுறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு சில கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க, கொஞ்சம் புத்தி கூர்மையா இருக்கிற குழந்தைங்க, குறும்புத்தனமா இருக்கிற குழந்தைங்க வேணுமெனே எல்லா டாய்ஸும் மறுபடியும் இழுத்து போடுவாங்க. இதை நான் பார்த்தேங்க. அந்த பில்டிங் பிளாக் சொல்லுவாங்க பாருங்க, என்னுடைய அனுபவம். பில்டிங் பிளாக் சொல்லுவாங்க இல்லையா, குட்டி குட்டி அப்படியே பில்டிங், அப்படியே ஹைரைஸ்டு பில்டிங் பண்றது. அந்த பிளாக்ஸ் வந்து ஒரு பெரிய டப்பா நிறைய, இப்பெல்லாம் நிறைய நவீன காலத்துல நிறைய விக்குது. அதை வாங்கிட்டு வந்து கொடுத்ததால அது என்ன பண்ணும், அந்த சவுண்டு, பிளாஸ்டிக் பிளாக்ஸ் அதெல்லாம் இப்படி குளுக்குனா நல்ல சவுண்டு வரும். அதுக்கு அந்த சத்தம் அதுங்களுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு. இதை வச்சு ஒவ்வொரு ஹைரைஸ் பில்ட் பண்ணுவாங்க. அதையும் பண்ணுவாங்க அந்த குழந்தைங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப குறும்பா இருக்கிறாங்க பாரு அந்த குழந்தைங்க, வேணுமேனே அந்த டப்பாவை அப்படியே தூக்கி ஏதாவது ஒரு சோஃபாவோ ஒரு பெஞ்சோ இருந்தா அது மேல நின்றுட்டு மேல இருந்து அப்படியே கீழே கொட்டுவாங்க. அது கட 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 சவுண்டோட கீழே கொட்டும். அந்த சவுண்டு, அந்த சத்தம் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நமக்கு இரிட்டேட் ஆகுது. இப்படி பண்ணி வீடு ஃபுல்லா குழந்தைங்க விளையாட்டு சாமான்களை அங்கங்க பரப்பி விட்டுருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு முறை 2 முறை எடுத்து வைப்போம். ஒரு நாளைக்கு ஒரு காலையில முடிஞ்ச உடனே குழந்தை சாப்பிடுற வரை, குழந்தை சாப்பிட்டு முடிச்சவன் தூங்கும் இல்லையா, அந்த நேரத்தை இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சிருவோம். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவோம், திருப்பி மறுபடியும் எடுத்து சாயந்தரம் விளையாடுங்க. இந்த மாதிரி இதுல சர்வ சாதாரண விஷயம். ஹால்ல விளையாட்டு பொருட்கள், கிச்சனுக்கு வந்தாக்கா கிச்சன்ல இருக்கிற டிரா எடுத்து அங்க இருக்கிற கரண்டிங்க ஸ்பூனுங்க எல்லாம் எடுத்து கீழே எடுத்து பரப்பி விடுறது. இந்த மாதிரி எந்த ரூமுக்கு போனாலும் அந்த மாதிரி பண்றது. அது குழந்தைங்களோட இயல்பு. அது நமக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த நேரத்துல. ஆனா புரிஞ்சுகிட்ட பிறகு, குழந்தை வெள்ளம் வளர்ந்த பிறகு, அந்த குழந்தைங்க படிப்பு, ஸ்கூலு, காலேஜ் அப்படின்னு பெரிய பசங்கள்லாம் ஆயிட்ட பிறகு ஒரு காலகட்டத்துல படிக்க வெளிநாட்டுக்கோ இல்ல வெளியூருக்கோ படிக்க போயிடுறாங்க. அந்த நேரத்துல நம்ம பாக்குறோம் பாருங்க, வீடு அமைதியா இருக்கும். ரொம்ப அமைதியா இருக்கும். வெச்ச பொருள் வெச்ச இடத்துலவே இருக்கும். எல்லா பொருளுமே அப்படியே அங்கங்க அங்க நம்ம எப்படி சீரா எடுத்து வச்சிருக்கோமோ அப்படியே தூய்மையா அப்படியே வெச்ச இடத்துல இருக்குங்க. அசைவற்று இருக்கும். எல்லா பொம்மைங்களும் பார்த்தா நம்மள பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த உணர்வு அந்த நேரத்துல ஒரு உணர்வு வருது பாருங்க. அந்த உணர்வை அனுபவிச்சவங்களால மட்டும் தாங்க சொல்ல முடியும். கண்ல நம்ம கண்ணீர் வரும். எப்படி ஏன் கேக்குறீங்களா? ஒரு காலத்துல இதையெல்லாம் குழந்தைங்க பரப்பி போட்டு வீட்டுல விளையாடிட்டு இருப்பாங்க. வீடு அலங்கோலமா இருக்கு. யாருன்னா வந்தா என்ன நினைப்பாங்க? வீடு இப்படி வச்சிருக்காங்களே நினைப்பாங்களே சொல்லிட்டு குழந்தைங்களை திட்டுவோம். சில சமயம் எரிச்சலா அதை எடுத்து வைப்போம். ஆனா இப்ப பாருங்க, அந்த பொம்மைங்களை யாரும் தொடுவாங்களா? அப்படின்ற ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா நம்ம தனிமையில இருக்கோம். குழந்தைங்க வளர்ந்து போயிடுச்சு. இப்போ வீடே சுத்த அமைதியா இருக்கு. எங்க பார்த்தாலும். கிச்சனுக்கு போனா ஒரு சத்தம் இல்லாம ஒரு நம்மளா ஏதாவது ஒரு வேலை செஞ்சாதான் சத்தம் வரும். இல்லைன்னா மத்தபடி வெச்ச பொருள் வெச்ச இடத்துல இருக்கும். ஹாலுக்கு வந்தா அந்த பொம்மைங்க எல்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். வேற எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நமக்கு ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும். இதையா நம்ம விரும்பணும், இந்த அமைதியா நம்ம விரும்பணும் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம கண்ணுல தண்ணி வரும். அந்த நேரத்துல நம்ம குழந்தைங்க இப்படி பண்ணுச்சே, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்களே அப்படின்னு நம்ம பொய்யா கோபிச்சுப்போம் இல்லைங்களா? அததான் நான் சொல்ல வரேன். அதை அனுபவிக்க கத்துக்கோங்க. அந்த வீடு அலங்கோலமா இருக்கு பாருங்க, குழந்தைங்க விளையாட்டு பொருட்களை பரப்பி விட்டு, ஹால் முழுக்க பரப்பி விட்டு, கிச்சன்ல வந்து சாமான்களை எடுத்து போட்டு விளையாடுறதாங்க பாருங்க. அதெல்லாம் நம்ம அனுபவிக்க கத்துக்கணும். அதை ரசிங்க, ரசிக்க கத்துக்கோங்க. ஏன்னா அந்த அனுபவம் நமக்கு மறுபடியும் எப்போ கிடைக்கும்னு தெரியாது. கிடைக்காமலும் போகலாம். அப்படி ஒரு அனுபவம் மறுபடியும் நமக்கு கிடைக்குமா? அதெல்லாம் ரொம்ப அபூர்வமான அனுபவங்க. அத நம்ம ரசிக்க கத்துக்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2, 3 அனுபவங்கள நான் ஷேர் பண்றேன் பாருங்க. இதுவெல்லாம் நான் சொன்னது எல்லாமே என்னுடைய அனுபவம் தான். இப்போ நானே இன்னும் சில ஒரு மத்தவங்க வீட்டுக்கு போய் அனுபவிச்சத நான் சொல்றேன். என்னோட மகன் குழந்தையா இருக்கும்போது, பெரியவங்க ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் வந்து பொம்மை வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க. அந்த பொம்மைய எங்க வீட்ல பெரியவங்க இருக்காங்களே, அது வந்து எலக்ட்ரானிக் பொம்மை போட்டு உடைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அத ஒரு ஷோகேஸ்ல வச்சுட்டாங்க. நானும்
எனக்கும் எதுவும் சொல்றதுக்கு தெரியல. அந்த குழந்தை வந்து அது கேட்கும் போதெல்லாம் அவன் குழந்தைய தூக்கி அந்த பொம்மையை அப்படி ஹால்ல அப்படி தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு அந்த ஷோகேஸ் வந்து காட்டுவேனே தவிர அது கையில எடுத்து கொடுத்து விளையாடு கண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு அப்போ இல்லை. என் மகன் பிறந்த போது நான் சொல்றேன். அப்போ அந்த மாதிரி ஒரு சில சில பொருட்கள்லாம் ஷோகேஸ்ல வச்சுதான் பாத்துக்கோ, இங்கிருந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி என் குழந்தைய நான் அப்படி வளர்த்தேன். ஆனா இன்னைக்கு நான் நினைக்கும் போது அந்த குழந்தை பருவத்துல என் குழந்தை வந்து அதெல்லாம் அனுபவிக்கல அப்படின்ற ஒரு எனக்குள்ள ஒரு உறுத்தல், நெருடல் இப்படி இருக்கதாங்க செய்யுது. அதே என் மகன் வயிற்று பேரன் விளையாடும் போது வீடு ஃபுல்லா விளையாட்டு பொருட்களை பரப்பி விட்டு விளையாடும் போது ரசிக்கவும் செய்வேன். அதே நேரத்துல சில சமயம் யாராவது வராங்க அப்படின்னாக்கா ஐயோ இதெல்லாம் எடுத்து வைக்கணுமே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு எரிச்சல் இருக்கதான் செஞ்சது. ஆனா அதே இப்போ நினைக்கும் போது என் மனசு ஒரு நெருடல் இருக்கதாங்க செய்யுது. ஏன்னா குழந்தை வளர்ந்துட்டான். இனிமே அந்த பொம்மையெல்லாம் அவன் தொடமாட்டான். அவனுக்கு படிப்பு, வேற எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் அதுல போயிட்டாங்க குழந்தைங்க எல்லாம். இப்போ இந்த பொம்மைங்கெல்லாம் வந்து என் மகன் வயிற்று குழந்தை விளையாடின பொம்மைங்கெல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறது போல நான் உணர்றேன் இப்போ. அந்த அனுபவம் வந்து கொஞ்சம் மன வருத்தம் கொடுக்குது. கண்ணுல நீர் தான் வருதுங்க எனக்கு. எனக்கு தெரிஞ்ச சில பேரோட அனுபவங்கள் நான் சொல்றேன் பாருங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கு. அவ வீட்டுக்கு நான் ஒரு நாள் போனேன். போகும்போது அவங்க வந்து டேபிள், ட்ரெஸ்ஸிங் மிரர்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதுல இருக்கிற சில ஐட்டம்ஸ், சில அந்த ட்ரா அதெல்லாம் எடுத்து காலி பண்ணி அதெல்லாம் எடுத்து ஒரு டப்பால போட்டு மேல லாஃப்ட்ல வைக்கிறாங்க. அப்புறம் ஷோகேஸ்ல இருக்கிற பொம்மைங்கள்லாம் எடுத்து சில முக்கியமான பொம்மைகள்லாம் கை கெட்டக்கூடிய பொம்மைங்கள்லாம் எடுத்து லாஃப்ட்ல வைக்கிறாங்க. நான் கேட்டேன், என்னங்க ஏன் இதெல்லாம் எடுத்து டப்பால போட்டு மேல வைக்கிறீங்க? என்ன ஆச்சு? வீடு எதனா ரெனோவேட் பண்ண போறீங்களா? அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல நாளைக்கு என் பேர பசங்க எல்லாம் வீட்டுக்கு வருது. அதுங்க வந்தா இதெல்லாம் இழுத்து போட்டு எல்லாம் அலங்கோலமா பண்ணிட்டு விளையாடுவாங்க. அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னடா இது குழந்தைங்க வீட்டுக்கு வராங்க, அதுவும் பேர குழந்தைங்க வீட்டுக்கு வராங்கன்னா சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தானே. இதுக்கு ஏன் இவ்வளோ ஒரு ஆர்ப்பாட்டம்? அவங்க குழந்தைங்க வரதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு முன்னாடி இந்த அம்மா இதெல்லாம் எடுத்து வச்சிடுறாங்க, லாக்ல மறைச்சு வச்சிடுறாங்க. குழந்தைங்க வந்தா இழுத்து போட்டு விளையாடுமா. இப்படி ஒரு சில கிராண்ட் பேரண்ட்ஸை நான் பார்த்திருக்கேன். அதே போல நான் இன்னொரு அனுபவத்தையும் சொல்றேன் பாருங்க. என் பேர குழந்தைய கூட்டிட்டு என் சொந்தக்கார வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்களும் நல்ல வசதியானவங்க தான். அவங்க நிறைய ஷோகேஸ், நிறைய பொம்மைகள்லாம் வச்சிருக்காங்க. நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. குழந்தை வந்தா எல்லாத்தையும் பார்த்தான், வீடெல்லாம் பார்த்தான், அந்த பொம்மைங்கள்லாம் பார்த்தான். குழந்தைங்களோட நேச்சர் என்ன பண்ணுவாங்க? பொம்மைங்கள் தான் அங்க பார்ப்பாங்க. அப்படியே பார்த்துட்டு இருந்தான். பார்த்துட்டு இருக்கும்போது எவ்வளவு பெரிய பொம்மைலாம் இருக்கு. அதெல்லாம் அவன் கண்ணுக்கு படவே இல்லை. சின்னதா கருப்பா ஒரு காகம், மரத்தால் ஆனது, மரத்தை செய்யப்பட்டது. அந்த காகம் மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணில் பட்டிருக்கு. பெரிய பெரிய பொம்மைலாம் இருக்கு, அதெல்லாம் அவன் கண்ணில் படல. ஏன்னா அதெல்லாம் அவன் பார்த்தது. அவன் வீட்டுல அவன் பார்க்காத பொம்மைகளே கிடையாது. அந்த அளவுக்கு அவன் பார்த்து இருக்கான். ஆனா அந்த வீட்டுல போன உடனே அந்த சின்னதா மரத்துல செஞ்ச அந்த காகம் பொம்மையை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதை எடுத்து கொடுன்னா நான் தான் எடுத்து கொடுத்தேன், பாக்குறதுக்கு எடுத்து கொடுத்தேன். எடுத்து கொடுத்தோன்னே அதை கையிலேயே வச்சுக்கிட்டு சுத்தி 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 வரான், அந்த வீட்டை சுத்தி 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 வரான். இந்த பொம்மை அந்த கையில இருக்கிறது அந்த வீட்டோட அம்மாக்கு தெரியும். பார்த்துட்டாங்க அவங்க. அவங்க மனசெல்லாம் அந்த குழந்தை கையில இருக்கிற பொம்மை மேலே இருந்திருக்கு. நான் இதை கவனிக்காம நான் பாட்டுக்கு ஏதோ அவங்ககிட்ட பேசிட்டு கிளம்பி வரும்போது வா கண்ணா போலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிடும்போது பொம்மையை வச்சுட்டு வா அப்படின்னு நான் சொன்னேன். அவன் வந்து அதை கையில வச்சுட்டான். வச்சுட்ட பிறகு அதுக்கப்புறமா நான் எதுக்கோ இப்ப உள்ள போயிட்டு பேக் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள மறுபடியும் கையில எடுத்து வச்சுட்டான் போல இருக்கு அந்த காகம், மரத்துல செஞ்சப்பட்ட காகம் பொம்மை. அப்போ நான் வா கண்ணான்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போனேன். போய் கேட்டு திறந்து நான் திரும்பி பாக்குறேன், குழந்தை காணோம். குழந்தை காணோம். என்ன திருப்பி நான் உள்ள வந்தேன். குழந்தை அழுதுட்டே வெளில வந்தது. ஏன் அழற? எதுக்கு அழறப்பா? ஏன் அழறன்னாக்கும்போது அழது சொல்ல தெரியல, அதுக்கு சரியா சொல்லல. அதுக்கப்புறம் வண்டியில வரும்போது எதுக்கு அழுத அக்கா? நான் அந்த பொம்மை வச்சுட்டு இருந்த கையில அந்த பாட்டி வந்து என் கையில இருந்து புடிங்கிட்டாங்க அந்த பொம்மைய. இவ்வளவுதாங்க இருக்கும் சைஸ், மரபொம்மை காகம் புடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுத. அப்போ எனக்கு நான் தான் உங்ககிட்ட இருந்து வாங்கி வச்சுட்டேனே, நீ மறுபடியும் எடுத்தியா? ஆமா நான் எடுத்தேன். எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது, நான் அந்த பொம்மை எடுத்தேன். ஆனா அந்த பாட்டி வந்து என் கையில இருந்து புடுங்கிட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி பொம்மை வேணும் அப்படின்னு அழுதுட்டே வந்தேன். எனக்கு ஒரு க்ஷணம் கொஞ்சம் மனசு ரொம்ப வலிச்சுது. சின்ன பொம்மைங்க, அது ரொம்ப குட்டி பொம்மை. அந்த பொம்மையா அந்த அம்மா கையில இருந்து புடுங்கிடுச்சு குழந்தை கையில இருந்து அப்படின்னு மனம் ரொம்ப வருத்தப்பட்டது.
சரி, நான் அதே மாதிரி உனக்கு வாங்கி கொடுக்குறேன்ப்பா, நீ அழக்கூடாது சரியா அப்படின்னு அவனை சமாதானம் படுத்தி, நானும் எத்தனையோ கடையை ஏறி ஏறி பார்த்தேன். எனக்கு மரத்தால செய்யப்பட்ட அந்த காகம் பொம்மை கிடைக்கவே இல்லை எனக்கு கடைசி வரைக்கும். அப்புறம் அவன் ஊருக்கே போயிட்டான். அவன் அவன் ஃபாரின்ல இருக்கான், ஊருக்கு போயிட்டான். அது அது பார்க்காத பொம்மை அது, அவன் அனுபவிக்காத பொம்மை அது. ஆனா என் மனசுல அந்த ஒரு நெருடல், மறுபடியும் ஒரு நெருடல், முள் இருக்கத்தான் செய்யுது. அந்த ஒரு சின்ன பொம்மை நம்மளால அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியலையே அப்படின்னுட்டு. இப்படியும் சில பெரியவங்க இருக்கதான் செய்யறாங்க. அவங்க வீட்டுல எல்லாருமே வளர்ந்துட்டாங்க. அவங்க பேர பசங்க எல்லாம் வளர்ந்தவங்க. வளர்ந்த எல்லாருமே காலேஜ் படிக்கிறாங்க. அவங்க அந்த பொம்மையை வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க எனக்கு தெரியல. கொடுத்துருக்கலாம். குழந்தை தானே அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஏன்னா இவனும் பேரன் முறைதான். கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கு அந்த மனசு வரல. ஆனா என் மனசுக்குள்ள அந்த நெருடல் இருக்கத்தான் செய்யுது. என்னால இன்னைக்கும் அந்த பொம்மையை எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சு அது மாதிரி வாங்கி எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். ஆனா அவன் இப்ப வளர்ந்துட்டான். அந்த பொம்மையை அவன் வாங்குவானா சொல்லுங்க. ஆனா அந்த அந்த நேரம், அந்த குழந்தை பருவம் மறுபடியும் கிடைக்குங்களா? அது அந்த நெருடெல்லாம் என் மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சுதான் இருக்கு. அதனால நம்ம குழந்தைங்க வளர்ந்துட்டாங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டுல இருக்கிற பொம்மைய, விளையாட்டு பொருட்களை ஏதாவது குழந்தைங்க நம்ம வீட்டுக்கு வந்து விருப்பப்பட்டு கேட்டுக்குதுன்னா நம்ம தாராளமா அள்ளி கொடுக்கலாம். அந்த மனசை நம்ம வளர்த்துக்கலாம். அந்த மனப்பக்குவத்துக்கு நம்ம வரலாம் அப்படின்றது ஒரு சின்ன சஜஷன் தான். இப்ப இன்னொரு அனுபவம் சொல்றேன் பாருங்க. நான் என் மகன் குடும்பம், என் பேரனை கூட்டிட்டு ஒரு உயர் அதிகாரி வீட்டுக்கு நாங்க போயிருந்தோம். அவர் வீட்டுக்கு எங்களுக்கு டின்னருக்கு கூப்பிட்டுருந்தாரு. நாங்க போயிருந்தோம். போகும்போது குழந்தை வந்து என் பேரன், நாங்கெல்லாம் போய் உட்காந்துட்டோம். என் பேரன் வந்து ஆஹ் குழந்தை இல்லைங்களா, புது புது இடத்துக்கு போகும்போது புது புது, இத்தனைக்கும் நாங்க போகும்போதே அவங்க வீட்டுக்கு தான் போனா இதெல்லாம் எடுக்கக்கூடாதுமா, தூரத்துல இருந்து தான் பார்க்கணும் அப்படி சொல்லி அறிவுரை கொடுத்துதான் கூட்டிட்டு போனோம். அவனும் அதே மாதிரிதான் அமைதியா வந்து எல்லா இடத்துலயும் எல்லா திங்ஸும் தூரத்துல இருந்தே பார்த்துட்டு இருந்தான். ஆனா அவங்க எங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. அவரை வந்து அந்த உயர் அதிகாரி எங்களோட பேசிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அவருடைய கண் வந்து அந்த குழந்தை என்ன பண்ணுது, ஏதாவது தள்ளிட போகுது, ஏதாவது எடுத்துட போகுது அப்படின்றடைய ஒரு பார்வையிலேயே அவரோட கண் இருந்தது. அதே நேரத்துல எங்களையும் அந்த குழந்தையும் பார்த்து மாறி மாறி பேசிட்டு இருந்தாரு. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவருக்கு ஒரு பயம், அந்த குழந்தை ஏதாவது தள்ளி விட்டுருமோ, ஏதாவது அந்த பொம்மையை எடுத்துருமோ, கீழே போட்டு உடைச்சிருமோ அப்படின்ற ஒரு மனப்பதட்டத்தோட எங்களோட பேசிட்டு இருந்தாரு. அவரால எங்களை சரியா கூட கவனிக்க முடியல. கொஞ்ச நேரம் அப்படி இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு, ஒரு டேபிள் ஒரு சேர் போட்டு உட்கார வச்சு, ஒரு நோட் கொடுத்து, ஒரு பென்சில் கொடுத்து, நீ ஏதாவது டிரா பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாரு. அந்த குழந்தையும் ஏதோ ஒண்ணு டிரா பண்ணிட்டு இருந்தான், நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நிதானமா அவர் எங்களோட வந்து பேச ஆரம்பிச்சார். அப்போ எனக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் ஏற்பட்டது. என்னடா குழந்தை நல்லா சுத்தி சுத்தி அழகா பார்த்துட்டு தானே இருந்தான். இத்தனைக்கும் நாங்க சொன்னது போலவே அந்த குழந்தை எதையும் தொடல. தூரத்துல இருந்தே அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தது. நல்லா அவர் வீடு ரொம்ப வசதியானவர். ரொம்ப அழகழகான பொருட்கள் எல்லாம் வச்சிருந்தாரு. அந்த ஹால்லயே சரி, கிச்சன்ல எல்லா இடத்துலயும் ரொம்ப அழகழகான பொருட்கள் வச்சிருந்தாரு. அது ரசிச்சு அந்த குழந்தை ரசிச்சுட்டே இருந்தது. ஆனா அவர் அந்த குழந்தைய ஒரு இடத்துல உட்கார வச்சு அந்த குழந்தையோட ரசனைய வந்து முடக்கி விட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஏற்பட்டது. எனக்கு மனசு கொஞ்சம் லேசா வருத்தம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அவர் காஃபி, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கொடுத்து எங்களெல்லாம் சாப்பிட சொன்னாரு. என் மனசு அதுல லைக்கல. சாப்பிடறதுக்கோ, டீ சாப்பிடறதுக்கோ எதுக்குமே மனசு லைக்கல. ஐயோ குழந்தை பாவம். சுத்தி சுத்தி ஏன்னா அவன் ரொம்ப துருதுருன்னு இருக்கிற குழந்தை. ரொம்ப அழகா எல்லாத்தையும் ரசிக்கிற குழந்தை. ரசிக்கிற குழந்தை. வீடெல்லாம் எப்பவுமே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிற குழந்தை. அவனை கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு அவனை முடக்கி போட்ட மாதிரி இருந்தது. எனக்கு என்னமோ அப்படி ஒரு ஃபீல் ஏற்பட்டது. அப்புறம் அவர் சொல்றாரு, நீங்க வந்து வீடு சுத்தி பாருங்க, எங்க வீடு சுத்தி பாருங்க போங்க அப்படின்னு சொன்னாரு. சரி, அவர் உயர் அதிகாரியாச்சே, அதனால மறுக்க முடியாது. அதனால நான் எழுந்து போய் அவர் கிச்சன் பார்த்தேன். ட்ரை கிச்சனா இருந்தது. அதாவது அவர் தனிமையா வாழ்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப அழகா நீட் அண்ட் டைடியா வச்சிருக்காரு. சுத்தமா இருக்கு வீடெல்லாம். எல்லா இடமும் அப்படியே கிறிஸ்டல் கிளியர்ல இருக்கு எல்லாமே. எல்லாமே லிவிங் ஹால் சரி, பெட்ரூம் சரி, டைனிங் ஹால் சரி, கிச்சன் சரி, பால்கனி எல்லாமே ரொம்ப ஸ்பிக் அண்ட் ஸ்பேனா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. சுத்தமா இருக்கு. தூய்மையா இருக்கு அப்படி சொல்லலாம். ஆனா பாருங்க, நான் இவ்வளவும் நாங்க ரசிச்சுட்டு இருக்கோம். நான் பார்த்துட்டு வரும்போது குழந்தை மட்டும் உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஏதோ டிரா பண்ணிட்டு உட்காந்துருக்கு. இந்த வீட்டை ரொம்ப அழகா ரசிச்சுட்டு இருந்த குழந்தைய இழுத்துட்டு வந்து ஒரு டேபிள்ல உட்கார வச்சு டிரா பண்ணுன்னு சொல்லிட்டு அவரு பேச்ச தொடர்ந்தாரு பாருங்க. இந்த குழந்தைய முடக்கி போட்ட மாதிரி இருந்தது எனக்கு. சரிங்க, வீடெல்லாம் சுத்தி பார்த்தாச்சுங்க. பார்த்துட்டு கிளம்பும் போது அவர் கேட்டாரு, என்னுடைய வீடு எப்படி இருக்கு, எங்க வீடு பிடிச்சிருக்கா உங்களுக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாரு. மத்தவங்க எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரொம்ப
காஸ்ட்லி ஐட்டம்ஸ், ரொம்ப அதாவது ரொம்ப ரேர் திங்ஸ் எல்லாம் நீங்க ரொம்ப டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. நான் என்ன கேட்டாரு, என்ன மேடம் நீங்க எதுவுமே சொல்லலையே அப்படின்னு என்ன கேட்டாரு. நான் சொன்னேன், எனக்கு வந்து உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா ஒரு லைவ்லினஸ் அந்த வீட்டுல இல்ல, உயிரோட்டம் இல்ல. மியூசியம் பாக்குற மாதிரி தான் இருக்கு அந்த வீடு. ஒரு மியூசியத்துக்கெல்லாம் நம்ம போனோம்னா அமைதியா எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவோம் பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த லைவ்லினஸ், உயிரோட்டம் இல்ல அந்த வீட்டுல அப்படின்னா. என் மனதுக்கு எப்பவுமே நான் அவுட் ஸ்போக்கனா இருப்பேன். பட்டுன்னு நான் சொல்லிட்டேன். மேபி எனக்கு அந்த அழகா ஓடி திரிஞ்சு விளையாடிட்டு இருந்த குழந்தைய இழுத்துட்டு வந்து ஒரு இடத்துல முடக்கி வச்சு அந்த குழந்தைய டிரா பண்ணு, நான் உங்க வீட்டுல டிரா பண்றதுக்காக வந்தா அந்த குழந்தை, சொல்லுங்க. அப்படி பண்ணதால நான் அப்படி சொன்னேனா, இல்ல உண்மையாவே என் உள்ளத்துல இருந்து அந்த வார்த்தை வந்துதா அப்படின்னு நான் வீட்டுக்கு வந்த அப்புறம் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். நான் வீட்டுல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணேன். வீடு அழகா இருக்கு, எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு நாங்க, வீடு பிரமாதமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அந்த வீடு அழகா இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அர்த்தம் இருக்கா அந்த வீட்டுல? அந்த வீடு அழகா இருக்கிறதுல என்ன பெரிய ஆச்சரியம்? அதுல என்ன அர்த்தம் இருக்கு அதுல? அது ஒரு உயிரோட்டம் இல்ல அந்த வீட்டுல. லைவ்லினஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த உயிரோட்டம் இல்ல. ரொம்ப அமைதியா இருக்கு. ஒரு மியூசியத்துக்கு போயிட்டு வந்த மாதிரிதான் இருந்தது எனக்கு. என்னுடைய ஃபீலிங்ஸ் நான் சொன்னேன். அது அவரை காயப்படுத்தணுன்றதுக்காக நான் சொல்லல. விட்டு கொடுத்து வந்திருக்கலாம் அந்த குழந்தைக்கு. பாக்கட்டுமே, குழந்தை தானே, பாக்கட்டுமே. அப்படியே அந்த குழந்தை தொட்டு ஒரு பொருள் எடுத்து கீழே விழுந்தா கூட தான் என்ன? அவர் பெரிய பணக்காரர், ரொம்ப பெரிய பணக்காரர். அதெல்லாம் வயதுல மூத்தவர் கூட, வயதுல மூத்தவர், பெரிய பணக்காரர். அதெல்லாம் அவரோட திங்ஸ வந்து யாரும் தொடக்கூடாது. அப்படி குழந்தைங்க, முக்கியமா குழந்தைங்க தொடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் அவர் இருந்திருக்கலாம். நிறைய பேர் பெரியவங்க அப்படிதாங்க இருக்கிறாங்க அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம். அதுல இருந்து எல்லாம் வெளியில வரலாம். அதுல இருந்து நம்ம எல்லாம் வெளியில வரணும். பர்ஃபெக்ட்டா இருக்கிறோம், பர்ஃபெக்ட்டா, ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கணும், ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சில சின்ன சின்ன இன்பங்களை நம்ம இழக்கிறோம். இதெல்லாம் சின்ன சின்ன இன்பங்கள். நம்ம எப்பவுமே நினைச்சு பார்த்தா சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இன்பங்கள் நம்ம இழந்துட்டு இருக்கோம். இந்த பர்ஃபெக்ஷன் இந்த ஒரு வார்த்தையால இந்த சில விஷயங்கள்லாம் நம்ம இழந்துட்டு இருக்கோம். அதனால நம்ம பர்ஃபெக்ட்டா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. வீடு வந்து சுத்தமா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பா கிளென்லினஸ் இஸ் காட்லினஸ். சுத்தம் சோறு போடும். சுத்தம் சுகாதாரம் எல்லாம் முக்கியம் தான் வாழ்க்கைக்கு. கண்டிப்பா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் இவ்வளவு பேசுறேன்னு என் வீடை சுத்தமா தான் வச்சிருப்பேன். ஆனா நம்ம வீட்டுல குழந்தைங்கன்னு இருந்தாங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். அதை நம்ம வந்து ரசிக்க கத்துக்கணும். அவங்க வளர்ந்துட்டா அது அந்த பொம்மைங்களை யாரும் தொடுவார் இருக்கும் அந்த பொம்மைகள் எல்லாம். அந்த குழந்தைங்க விளையாடுற வரைக்கும் தான் அந்த பொம்மைக்கும் உயிர் இருக்கு. பொம்மைகளுக்கும் உயிர் உண்டு, விளையாட்டு பொருட்களுக்கும் உயிர் உண்டு. அந்த குழந்தைங்க விளையாடும் வரைக்கும் தான். அவங்க வளர்ந்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போறாங்க பாருங்க. அப்போ அந்த பொம்மைகள் எல்லாம் போய் ஷோகேஸ்ல உட்காந்துக்கும். இந்த விளையாட்டு பொருள் எல்லாம் லாஃப்ட்ல போய் உட்காந்துக்கும். அந்த நம்ம தனிமையா இருக்கிறோம் பாருங்க, வெறுமையா தனிமையா இருக்கிறோம் பாருங்க. அப்போ அந்த பொம்மைங்களும் அந்த விளையாட்டு பொருட்களும் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி, கேலி செய்யற மாதிரி இருக்கும். அந்த உணர்வு வந்து நமக்கு வரக்கூடாதுங்க. அந்த உணர்வு நம்ம வராம பாத்துக்கிறதுக்கு நம்ம குழந்தைங்களை தாராளமா விளையாட விடுங்க. நம்ம வீட்டுக்குள்ள பண்ணட்டும், குப்பை இருக்கட்டும், பெருக்கிட்டா போச்சு, சேரட்டும். நாள் முழுக்க குழந்தைங்க விளையாட போறாங்க, செதறி இருக்கட்டும். விளையாட்டு பொருட்கள், பொம்மைகள் செதறி இருக்கட்டும். வீடு அலங்கோலமாக இருக்கட்டும். வீடு அலங்கோலமா இருக்குன்னா அந்த வீட்டுல குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி இருந்தாதான் அது உயிரோட்டமான வீடு. அந்த நாள் முடிஞ்சு குழந்தைங்க தூங்கின பிறகு இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். எங்க போயிட போகுது வீடு? எங்க போயிட போகுது? வரவங்க வரட்டும், நம்ம பேசட்டும், கேட்கட்டும். என்னங்க வீடு குப்பையா இருக்கு? குழந்தைங்க இருந்தாங்கன்னா அப்படிதாங்க இருக்கும் வீடெல்லாம். விளையாட்டு பொருட்கள் செதறிதான் கிடக்கும். அதெல்லாம் குழந்தைங்க வளர்ற வரைக்கும் அப்படிதான் இருக்கும் வீடெல்லாம் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு நம்ம திருப்பி சொல்லி கொடுக்கலாம் பாடங்களை. குழந்தைங்க இருந்தா வீடு வளங்கோலமா தான் இருக்கும். வளர்ந்த பிறகு அதுங்களுக்கே தெரியும் அந்த பொம்மையை யாரும் தொடுவாங்களா போயிட்டு. குழந்தைங்க, வளர்ந்த குழந்தைங்க அந்த பொம்மைங்க தொடறதுக்கு ஆள் இல்லாம கிடப்பாங்க. இப்ப சொல்லுங்க, அந்த அலங்கோலமா இருக்கிற வீடு தாங்க உயிரோட்டமான வீடு. அதுக்காக வீடெல்லாம் குப்பை போட்டுட்டு, யாருமே இல்ல, குழந்தையே இல்லாத வீட்டுல குப்பை போட்டுட்டு நான் பெருக்கல, நாளைக்கு பெருக்கிக்கிறேன், பாத்திரம் நான் வாஷ் பண்ண நாளைக்கு மெதுவா பண்ணி, அப்படிலாம் நான் சொல்ல வரல. கிளென்லினஸ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் மிஸ். இப்ப எல்லாம் அந்த வேர்டு புதுசா கத்துக்கிற குழந்தைங்க வீட்டுல இருந்தா மிஸ்ஸா தான் இருக்கும். மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. மெஸ்ஸியா இருக்கு வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? வெளியில இருந்து வரவங்க ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு உங்க வீடு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? குழந்தைங்க இருந்தா அப்படித்தான் இருக்கும். அந்த மெஸ்ஸிய நம்ம ரசிக்க கத்துக்கணும். ஏன்னா இப்ப நீ ரசிக்க கத்துக்கலைன்னா
இந்த இதெல்லாம் நீங்க ஒரு காலத்துல மிஸ் பண்ணிடுவீங்க. இந்த அனுபவத்துல நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால இருக்கட்டும் அலங்கோலமா, இந்த அலங்கோலமும் ஒரு அழகுதான். அதாவது குழந்தைங்க செதறி போட்டு பரப்பி விட்டு விளையாடுறாங்க பாருங்க, விளையாட்டு சாமான்ல. இதுவும் ஒரு அழகுதான். இந்த அலங்கோலமும் ஒரு அழகுதான். இந்த அழக நம்ம ரசிக்க கத்துப்போம். அதுக்காக வேணுமுன்னே குழந்தைங்க வளர்ந்த பிறகு அங்கங்க குப்பையை போட்டுக்கிட்டு, வளர்ந்த பசங்க வீடு சுத்தமா வச்சுக்காம, இந்த புக் ஷெல்ஃப சுத்தமா வச்சுக்காம, அப்படிலாம் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. அப்ப நீங்க கண்டிக்கணும். சுத்தம் சோறு போடும். இந்த பழமொழி எல்லாம் நம்ம அப்பா சொல்லி தரலாம். குழந்தை பருவத்துல அவங்க இஷ்டத்துக்கு விளையாடட்டும், விளையாடட்டும். நம்ம அதுக்கு தானே அவங்க பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம். குழந்தைங்க போட்டு விளையாடட்டும். குழந்தைங்க காசு ஐயோ இவ்வளவு காஸ்ட்லி பொருள் வாங்கிட்டு வந்து நீங்க தானே உங்க குழந்தைங்க காஸ்ட்லி பொருள் வாங்கி கொடுக்குறீங்க விளையாடுறதுக்கு. விளையாடட்டும், உடைக்கட்டும். உடைச்சாதான் குழந்தைங்க. பெரியவங்க உடைச்சாக்கா பைத்தியங்கன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க விளையாடட்டும், குழந்தைங்க விளையாடி உடைக்கட்டும். அது குழந்தைங்களோட இயல்பு. அதை ரசிக்க கத்துக்கலாம் நம்ம. குழந்தைங்க மிஸ் பண்ணட்டும். இல்லைன்னா நம்ம அந்த அனுபவத்தை மிஸ் பண்ணிடுவோம். அதனால இப்படி ஒரு அலங்கோலமான அழகை நம்ம ரசிக்க கத்துப்போம். மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.